ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ், நாம் 1ஆம் வகுப்பில் மெய்யெழுத்துக்களை பற்றி படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? மெய்யெழுத்துக்களில் நாம் 12 மெய்யெழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த 12 மெய்யெழுத்துக்களையும் ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா? முதலாவது நாம் 6 மெய்யெழுத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அந்த 6 மெய்யெழுத்தையும் இப்போ சொல்லலாம். இக், இச், இட், இத், இப், இர். அடுத்தது இங், இன், 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 இம், இன். இந்த 12 மெய்யெழுத்துக்களையும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். குட்டீஸ், நாம் அடுத்த 6 மெய்யெழுத்துக்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் புத்தகத்தில் பக்கம் 61 எடுத்துக்கோங்க. பக்கம் 61ல் மறைந்துள்ளவற்றை கண்டுபிடிப்போம். இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை செய்யலாமா குட்டீஸ்? குட்டீஸ், இந்த படத்தை நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த படத்தில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க? ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வீடு இருக்குது இல்லையா? இந்த படத்துக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. வண்ணம் தீட்டும்போது அதுக்குள்ளே சில உருவங்கள் மறைஞ்சிருக்கு. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? பாருங்கள், என்னென்ன உருவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நாம் இப்போ வட்டம் போடலாமா? முதலாவது இந்த வானத்தில் பாருங்களேன், ஒரு விலங்கு தெரியுது. இது என்ன விலங்கு? நாய்க்குட்டி. நாய்க்குட்டிக்கு ஒரு வட்டம் போடுங்க. நீங்களும் உங்கள் புத்தகத்தில் போட்டுட்டீங்களா? அடுத்தது பாருங்க, இந்த மரத்தில் ஒரு உருவம் தெரியுது பார்த்தீங்களா? இது என்ன? இதுதான் தாழ்பால். இந்த தாழ்பாலை நீங்கள் ஒரு வட்டம் போடுங்க. போட்டுட்டீங்களா? அடுத்தது இந்த வீட்டில் ஒரு பூ தெரியுது பாருங்களேன். இது என்ன பூ? செவ்வந்தி பூ. செவ்வந்தி பூவுக்கு வட்டம் போடுங்க. அடுத்தது இந்த மரத்து மேலே ஒரு உருவம் தெரியுது. என்னது இது? தேள். இந்த தேளை ஒரு வட்டம் போடுங்க. போட்டுட்டிங்களா? நீங்கள் எல்லாரும் ரொம்ப சரியாக செய்துட்டீங்க இல்லையா உங்கள் புத்தகத்தில்? நாம் இப்போ மெய்யெழுத்துக்களை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, நாம் ஜாலியாக படிக்கலாம். குட்டீஸ், அடுத்த பக்கத்தை எடுத்துக்கோங்க. எழுத்துக்களை அறிவோம். எழுத்துக்களை தெரிஞ்சுக்கலாமா? முதலாவது பாருங்க, இதில் என்னென்ன படங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நாம் முதல்ல பெயர்களை சொல்லலாமா? முதலாவது பாருங்க, நாய், நாய், பாய், பாய், மிளகாய், மிளகாய். இதில் பாருங்க, நாய், ஈ என்று எழுத்து சொல்கிறோமா? பாய், ஈ. மிளகாய், ஈ. ஈயை மட்டும் தனியாக சிவப்பு வண்ணத்தில் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த ஈ தான் அடுத்த மெய்யெழுத்து. ஈ, ஈ சொல்லி பாருங்க. நாய், பாய், மிளகாய். ஈ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அடுத்தது இந்த படத்தை பாருங்களேன். இந்த படத்தில் முதல்ல இருக்கிறது என்னது? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? வெளியிலலாம் போனால் உங்களுக்கு அம்மா அப்பா வாங்கி தருவாங்க. உங்கள் வீட்டிலேயே தென்னை மரம் இருந்தால் நீங்கள் இளநீர் குடிப்பீங்க இல்லையா? இளநீர், இளநீர். இது ஏர், ஏர். இது என்ன? இது செடியுடைய வேர், வேர், வேர். மீண்டும் சொல்லலாமா? இளநீர், ஏர், வேர். இதில் எல்லாத்துலேயுமே என்ன எழுத்து வருது? இர் வருது இல்லையா? சிவப்பு வண்ணத்தில் போட்டிருக்காங்க இல்லையா? இளநீர், இர், ஏர், இர், வேர், இர். இப்போ இர் என்ற எழுத்தும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஈ தெரிஞ்சுக்கிட்டோம், இர் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாருங்க, இந்த படத்தில் என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்குன்னு சொல்லலாமா? இது என்ன? முயல், அணில், மயில். இதில் என்ன எழுத்து வருது? நீங்களே சொல்லிடுவீங்க இல்லையா? இல், இல். முயல், இல். அணில், இல். மயில், இல். நீங்களும் இதே போல சொல்லி பாருங்க. என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, இது என்ன வானம்? சிவப்பு வண்ணத்தில் இருக்கு இல்லையா இந்த வானம்? அதனால இதை செவ்வானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வானத்தை நாம் எப்போ பார்க்கலாம்? மாலை நேரங்களில் பார்க்கலாம் இல்லையா? நாம் சாயந்தர நேரத்தில் சூரியன் மறையிற நேரத்தில் இந்த செவ்வானத்தை பார்ப்போம்.
செவ்வானம். அடுத்தது செவ்வந்தி. ஜவ்வரிசி. அம்மா பாயாசத்துலலாம் போடுவாங்க இல்லையா ஜவ்வரிசி. இப்போ இதில் என்ன எழுத்துக்கள் வருது? இதில் வரக்கூடிய எழுத்துக்களை நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இவ் வருது இல்லையா. செவ்வானம் இவ், செவ்வந்தி இவ், ஜவ்வரிசி இவ். இல் தெரிஞ்சுக்கிட்டோம், இவ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம் இந்த 4 எழுத்துக்கள்லையும் வரக்கூடிய படங்களோட பெயர்களை சொல்லிட்டோம் இல்லையா. அடுத்தது தெரிஞ்சுக்கலாமா? அடுத்தது பாருங்க, இது நம்ம வீட்டுக்கு போடுவோம் இல்லையா தாழ்பால். இதில் தான் பூட்டு தொங்க விடுவோம் இல்லையா. தாழ்பால். இது யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இசைக்கருவி. பழங்காலத்துலலாம் இதை பயன்படுத்தினாங்க. இதில் இனிமையான இசையை நாம் கேட்கலாம். இது பேர் யாழ். யாழ். இது கேழ்வரகு. கிராமத்துலலாம் கேழ்வரகு பயிரிடுவாங்க. இது கேழ்வரகு செடி பாருங்களேன். கேழ்வரகு செடியில் கேழ்வரகு இங்கே இருக்குது. கேழ்வரகு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. தாழ்பால், கேழ்வரகு, யாழ். இதுலலாம் என்ன வருது? இழ். இதை நீங்கள் நல்லா உச்சரிக்கணும் குட்டீஸ். இழ், தாழ்பால், இழ், யாழ், இழ், கேழ்வரகு. நீங்களும் என் கூடவே அருமையாக சொல்கிறீங்க குட்டீஸ். வாழ்த்துக்கள். அடுத்த எழுத்து பார்க்கலாமா? இது பாருங்களேன், ரோஜா செடியிலலாம் இருக்கும். என்ன அது? முள். முள். இது கடிக்கும் தேள். இது வாள். அரசர்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா வாள். முள், தேள், வாள். இப்போ இதில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட எழுத்து என்னதுமா? இல். இல். முள் இல், தேள் இல், வாள் இல். குட்டீஸ், அடுத்த பயிற்சி பாருங்க. உரிய படத்தை இணைப்போம். குட்டீஸ், இங்க படங்கள் கொடுத்துருக்காங்க, வட்டத்தில் எழுத்து கொடுத்துருக்காங்க. இந்த படங்களோட பெயர்களை சொல்லி பார்த்து அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய எழுத்து வரக்கூடிய படத்தை இணைப்போமா? இப்போ பாருங்க. முதலாவதா இது என்ன பழம்? கொய்யா. முட்டை, சீப்பு. இப்போ இதில் ஈ என்ற எழுத்து எந்த படத்துக்கு வருது பாருங்க? கொய்யா. சரியா சொல்லிட்டீங்க. கொய்யாவையும் ஈயையும் இணைங்க. இணைச்சிட்டிங்களா? அடுத்தது பாருங்க. இது என்ன பூ? செவ்வந்தி. ஏர். மாம்பழம். இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய எழுத்து இர். செவ்வந்தி, ஏர், மாம்பழம். எதுல இர் வருது? ஏர். ஏரையும் இர்ரையும் இணைங்க. சரியா இணைச்சிட்டீங்க. இப்போ இந்த படங்களோட பெயர்களை நீங்க சொல்ல போறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பல்லி, பூண்டு, மான். சரியா சொல்லிட்டீங்க. பல்லி, பூண்டு, மான். இப்போ இதுல இல் என்ற எழுத்து எதுல வருது? பல்லியில தான் வருது. பல்லி. செவத்துலலாம் ஓடும் இல்லையா. இணைச்சிட்டிங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்த படத்தை பாருங்க. இங்க இவ் என்ற எழுத்து இருக்கு. இவ் என்ற எழுத்து வரக்கூடிய படத்தை நாம இணைப்போமா? செவ்வானம், வண்டு, நோட்டு, குறிப்பேடுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதுல இவ் எதுல வருது? செவ்வானம். இவ், செவ்வானம். இணைச்சிட்டிங்களா? அடுத்தது பாருங்க. இழ். இது என்ன? யாழ். சரியா சொல்லிட்டீங்க. யாழ், பானை, மரம். இதுல இழ் எது வரும்? யாழையும் இழையும் பொறுத்துங்க. அடுத்தது பாருங்க. இழ். இது என்ன? கேரட், கத்தி, தேள். தேளையும் இல்லையும் இணைங்க. இணைச்சிட்டிங்களா? இப்போ பாருங்க. இங்க மேலே படங்கள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பெயர்களையும் கொடுத்துருக்காங்க, கீழே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இப்போ நாம இந்த படங்களோட பெயர்களை சொல்லி இந்த எழுத்தோட இணைப்போமா? முதலாவது பாருங்க. முதல்ல படங்களோட பெயர்கள்லாம்
நான் சொல்கிறேன், நீங்களும் கூடவே சொல்லுங்க. முயல், தாழ்பாள், தேள், தேர், மிளகாய், செவ்வந்தி. இப்போ நாம இந்த எழுத்துக்களையும் சொல்லுமா? இது ஈ இல்லையா? ஈ என்ற எழுத்து எந்த படத்துக்கு வருது பாருங்களேன். மிளகாய். மிளகாயையும் ஈயையும் இணைங்க. அடுத்தது இர். இர் என்ற எழுத்து இது எங்க வருது பாருங்க? தேர். தேரையும் இர்ரையும் இணைக்கணும். இணைச்சிட்டிங்களா? அடுத்தது இல். இல் என்ற எழுத்து எங்க வருது பாருங்களேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? முயல். முயல்ல தான் இல் வருது. முயலையும் இல்லையும் இணைங்க. இணைச்சிட்டிங்களே. அடுத்தது இவ். இவ் எங்க வருது? செவ்வந்தி. அடுத்தது இழ். இழ் நீங்க சரியா சொல்லிட்டீங்க. தாழ்பாள். அடுத்தது இல். இல் எங்க இதுல இணைக்காத படம் எது? தேள். இணைச்சிருங்க. சரியா செய்துட்டீங்க குட்டீஸ். நீங்களும் இந்த படங்களோட பெயர்களை சொல்லி பாருங்க. கீழே இருக்கக்கூடிய எழுத்துக்களையும் சொல்லி பாருங்க. சரியா? அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? குட்டீஸ், இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட 6 மெய்யெழுத்துக்களையும் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா? ஈ, இர், இல், இவ், இழ், இள். குட்டீஸ், இந்த 6 எழுத்துக்களையும் நாம சரியா எழுதணும். எழுதும் முறை அறிவோம். இதுல அம்புக்குறி கொடுத்துருக்காங்க இல்லையா? அது போலதான் நாம எழுத துவங்கணும். முதல்ல மேலிருந்து கீழே கோடு போட்டு அதை அப்படியே மேலே கொண்டு போய் வளைச்சி திரும்ப மேலே கொண்டு போகணும். இதே போல தான் ஒவ்வொரு எழுத்தையுமே நாம் இந்த எழுத்தை மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வருவோம். இந்த எழுத்தை இரு எழுதும்போது கீழே இருந்து மேலே கோடு போட்டு அதை வலது பக்கமாக இழுத்து விட்டுக்கணும். அடுத்தது அதை இதை போல் இறக்கி எடுத்துகிட்டு வரணும். லா போடும்போது பாருங்கள், இந்த இப்படி வளைச்சி கொண்டு வந்து மேலே போய் திரும்ப கீழே வந்து இது மாதிரி வளைஞ்சி வருது பார்த்தீங்களா? அதே போல் இந்த அம்புக்குறி பக்கமே பார்த்து நீங்களும் இது மேலவே ஒரு முறை எழுதி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கும் எழுத்துக்களை எழுதும் முறை சரியாக தெரியும் குட்டீஸ். அடுத்தது எழுத்தோவியம். இந்த எழுத்தோவியத்தில் நீங்கள் வண்ணம் தீட்டுங்க. உங்களுக்கு பிடிச்ச வண்ணத்தை ஒவ்வொரு எழுத்துக்கும் கொடுங்க. சரியா? அடுத்தது கீழே பாருங்களேன். இதில் நீங்கள் எழுதி பழகுனீங்கன்னா உங்களுக்கு இந்த எழுத்துக்கள்லாம் சரியாக எழுத வரும் குட்டீஸ். உங்கள் புத்தகத்தில் நீங்களும் எழுதுறீங்களா? அடுத்தது குட்டீஸ், அடுத்த பயிற்சி பாருங்க, நிரப்புவேன். இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பெயர்களை கீழே கொடுத்துருக்காங்க. சில எழுத்துக்கள் மட்டும் விடுபட்டிருக்கு. நாம் படங்களோட பெயர்களை சொல்லி விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பலாமா? முதலாவது பாருங்க, மிளகாய். மிளகாய். இதில் விடுபட்ட எழுத்து எழுது ஈ. ஈ போடுமோ? ஈ. மேலிருந்து ஒன்று போட்டு அதே போல் கீழே இறக்கி ஈ போடணும். புள்ளி வச்சிருங்க. ஈ எழுதிட்டீங்களா? அடுத்தது முள். இல் போடுங்க. முள் போட்டுட்டீங்களா? அடுத்தது முயல். முயலுக்கு இங்கே என்ன போடணும்? இல் போடுங்க பார்க்கலாம். இல் போட்டுட்டீங்களா? அடுத்தது யாழ். இல் போடுங்க. இல் போட்டுட்டீங்களா? அடுத்தது செவ்வானம். செவ்வானம்க்கு இவ்வு போடுங்க. அடுத்தது வேர். இர் போடுங்க. சரியா போட்டுட்டீங்க குட்டீஸ். இப்போ நமக்கு 18 மெய்யெழுத்துக்களும் நல்லா தெரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த 18 மெய்யெழுத்துக்களை ஒரு பாடலாக பாடலாமா? அப்பதான் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே பாட்டை பாடலாம். இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு இத்,
இந்து இப்பு இம்மு இய்யு இரு இல்லு இவ் ஏழு இல்லு இரு இன்னு. என்ன குட்டீஸ், இந்த பாட்டை நீங்களும் பாடி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு மெய்யெழுத்துக்கள் 18 மறக்கவே மறக்காது. குட்டீஸ், இன்னைக்கு நீங்கள் புத்தக பயிற்சிகள்லாம் ரொம்ப அருமையாக செய்தீங்க. மீதி இருக்கக்கூடிய பயிற்சிகளை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.